above 120 for the first time. Can we touch 140? Let's do it! En route Chennai, 445 kilometers. Chennai, here I come. Hey guys, good morning. Sorry, it's good afternoon and welcome back to the channel Highway Travelogs. Ellarum safe and super irukeenga nenikiren. Finally, final day of the trip, Madurai to Chennai. So I'm going to Chennai right now. November 6th of 2021. Almost the trip is coming to an end. Or superana or 1 week trip vandu முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருச்சுங்க. So it's like 472 kilometers என்னோட ஸ்பாட்லேருந்து அதில் லைக் ஆல்மோஸ்ட் 30 odd kilometers கவர் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 430 kilometers தான் இருக்குது வீட்டுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு. 6 hours 50 minutes ஆஃப் டிரைவ் தான் இருக்குது. ஸோ கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. 1 மணி ஆகிடுச்சு இப்போ கரெக்டாக. இன்னும் நான் சாப்பிடல, பிகாஸ் நான் சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா பிரஞ்ச் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். நான் ஒரு 11:30 மணிக்கு மேலே தான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன். அதனால அட்லீஸ்ட் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இன்டர்செப்டர் 650ல சோலோவாக மதுரை டு சென்னை போகணுன்ட்டு. பிகாஸ் அவெஞ்சரில் நான் பண்ணியிருக்கேன் 2 வாட்டி. ஆனால் இன்டர்செப்டரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் கிடையாது, இன்டர்செப்டரில் பண்ணுற ஒரு சோலோவாக பண்ணுற லாங்கஸ்ட் ட்ரிப் இது தான். இப்போ தான்டா வால்பாறைக்கு போயிட்டு வந்தேன்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். வால்பாறைக்கு இன்ஃபேக்ட் நம்ம போனது வந்து 600 kilometers, பட் தட்ஸ் அ குரூப் ரைட். பட் ஆனால் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது இட்ஸ் அ சோலோ ரைட். நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். நோ ஒன் இஸ் தேர் வித் மீ. தீபாவளி செலிப்ரேஷன்லாம் ஊரில் முடிச்சுட்டு இப்போ நான் சென்னை கிளம்பி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் கிளம்புனேன். எல்லா தீபாவளி செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு சண்டே அதுவுமா செங்கல்பட்டு டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவே இருக்கும். அதனால தான் இன்றைக்கே நான் கிளம்பி போகிறேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி காலைல வரைக்கும் கிளம்பலாமா வேணாமான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. பிகாஸ் நேற்றுக்கு நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மதுரையில் தரமான மழை பெஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா மிட் நைட்டுக்கு அப்புறமா எதுவும் பெருசாக மழை இல்லை. ஸோ தட் நான் ஓகே மார்னிங் கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு செக் வந்துச்சு எனக்கு. ஆஃபீஸில் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வலுக்கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். சரி ஓகே அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தான் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு 1/2 hourல முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே டக்குன்னு பேக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளம்பிட்டேன். இன்ஃபேக்ட் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாடியில் நேற்றுக்கே போட்டு உள்ளே வச்சாச்சு. அதனால் எடுத்து மட்டும் வைக்கிறதா வேலை. ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு. ஏன் இந்த ட்ரிப்புக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டுன்னு நினைக்கலாம் நீங்கள். பிகாஸ் ரொம்ப நாள் ஆசை கூகுள் மேப்போட அந்த டைமிங்க்கு நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு எப்படியாவது போகணுன்ட்டு. அதுக்காக நான் ஸ்டாப்பாக ஓட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது நம்ம அகராதிலேயே கிடையாதுங்க. பிகாஸ் உடம்புக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சஸ் தேவை. அதனால வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு எப்பப்பெல்லாம் நிற்கணும்னு தோணுதோ கண்டிப்பாக நான் நின்று பிரேக் எடுக்க தான் போகிறேன். பட் அதையும் தாண்டி நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி ட்ரிப்போட ஒரு டார்கெட்டு. ஸோ லெட்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு இந்த ட்ரிப்பு. ஹைவேல ஒன்றும் அந்தளவுக்கு க்ரௌடெல்லாம் இல்லை. ஸோ எப்போயாவது அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஒரு 4-5 கார் மட்டும் நடுவில் நிற்குது. என்னையா திடீர்னு ரோடெல்லாம் ஈரமாகுது, மழை கீழே பெஞ்சிருச்சோம். இங்கே மழை பெய்யக்கூடாதுங்க, அது இன்னொரு விதி இருக்குது நம்மளுக்கு. மழை பெஞ்சு கெடுத்து விட்டுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பிகாஸ் விதி எப்படி வேணாலும் விளையாடலாம், அது மழை மூலியமாக விளையாடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்றைக்குமே வந்து ப்ளேம் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் நல்லா மழை பெஞ்சிருக்கீங்களா பார்க்கும்போது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு பேஞ்சு முடித்த மாதிரியே ஒரு ஃபீல் தோணுது. இல்லை தண்ணிலாம் எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போச்சா யாருக்கு தெரியும். வானத்தை பார்த்தா அப்படி தெரில. போ பார்ப்போம். என்னை ஓவர்டேக் பண்ண கார் எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த சர்வீஸ் லைன் ரோடில் தள்ளி விட்டதுனால அவனுங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு தனி சந்தோஷம் எனக்கு. ஆனால் திருப்பி ஹைவேல போய் ஓவர்டேக் பண்ண தான் போகிறாங்க, அது வேறு விஷயம். நானே 100-120ல் போயிட்டுருக்கேன். என்னையும் தாண்டி பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்காங்கன்னா எப்படி ஒரு 130-140லையாவது போயிட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ் வந்துருச்சுப்பா ஹைவே. சீக்கிரம் go. That's it. ஸோ வீட்டிலேருந்து கரெக்டாக கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாஷான ரீச்சிங் டைம் வந்து 8:10. இப்போ வந்து 7:47 கொண்டு வந்துட்டேன். வேறு மாதிரி போயிட்டுருக்கு ரைடு. அதே மாதிரி 397 kilometers தான் இருக்குது நம்ம போய் ரீச் பண்ணுறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பிகாஸ் வீட்டுக்கு போகிறதுனாலன்னு கிடையாது, இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. அதுக்காக தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சொல்லலை கொஞ்ச நேரத்தில் ஓவர்டேக் பண்ணியே திருப்பி நம்மளை வரிசையாக ஓவர்டேக் பண்ணிட்டானுங்க.
எல்லா காரையும் நான் அந்த சர்வீஸில் என்னை வச்சு ஓவர்டேக் பண்ணேன். இப்போ மறுபடியும் என்ன ஓவர்டேக் பண்ணாங்க. திருப்பி எனக்கு ஒரு டைம் வராமையாக இருக்க போது பண்ணிடலாம். ஓவரால் ட்ரிப் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக முடிஞ்சிச்சு. எதிர்பியாக வால்பாறை, சூரியநெல்லி, குலுக்குமலையாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ போயிட்டு இருக்க மதுரை டு சென்னையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் என்னன்னு தெரியல, லைக் கண்ணு வந்து கூசுதா இல்லை வந்து தூக்கம் வருதான்றது தெரியல. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அந்த வெயிலோட இதனால கொஞ்சம் கூசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா தூங்குறது பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் நல்லாவே தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். அதனால் இப்போ தூக்கம் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. பட் அது என்னன்றதை அனலைஸ் பண்ணவே முடியல, அந்த மாதிரி இருக்குது எனக்கு இப்போது. பட் ஒன்றும் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போரெல்லாம் அடிக்கலை. தனியாக போகிறோமே, ஹைவேல போகிறோமேன்ற போர்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லாவே போயிட்டுருக்கு. ஏன்னா ப்ராப்பரான டீசெண்டான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரில. இதே ஒரு நார்மல் 80 or 70 போயிட்டு இருந்தால் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் போகிறதுக்கு. வெல்கம் டு ட்ரிச்சி காய்ஸ். ஸோ இப்போ கரெக்டாக டைம் வந்து 2:18. வீட்டிலேருந்து கிளம்பும்போது 12:34 என்னமோ. கரெக்டாக 166.3 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். சூப்பரில். எஸ், ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கணும். பிகாஸ் 166 கிலோமீட்டர்ஸ் வந்து நிற்காமல் ஓட்டியிருக்கேன், நான் ஸ்டாப்பு. அதனால் வந்து ஒரு 5 minutes பிரேக் எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு சின்ன வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 5 minutesல கிளம்ப வேண்டியதான். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக பார்க்கணும். இன்னும் ஒரு 4 மணி நேரம் 55 நிமிஷம் தான் இருக்குது வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. 7:25 இஸ் த ரீச்சிங் டைம். ஸோ எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரில. நான் இனிஷியலாக சொல்லும்போது ரீச்சிங் டைம் வந்து 8:10 கிட்ட ஆச்சு வீட்டிலேருந்து கிளம்பும்போது. அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி 7:25க்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ நான் ரீச்சிங் டைமை. ஸோ கூகுளை விட நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே போயிட்டோம் இப்போது. அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது போகிறதுக்கு எனக்கு இப்போது. ஸோ திருச்சியெல்லாம் எப்போயாவது தாண்டிட்டேன். இது வந்து க்ளோஸ் டு ஸ்ரீரங்கம் போகிற ரூட் இது. Above 120 for the first time. Can we touch 140? Let's do it. Come on. Yes. Woohoo! 150. வேற லெவல். செம்ம. ஃபர்ஸ்ட் டைம் 120 மேலே கிராஸ் பண்ணி போயிருக்கான் அந்த வண்டியில். வா, என்ன ஒரு இன்டென்சிட்டிங்க பைக்கு. சும்மா புல் பண்ணி இழுத்துட்டு போகுது, சான்ஸே இல்லை. ஒரு அன்பிலீவபிள் மூமெண்ட் அது, அந்த 150 டச் பண்ணது. பட் அட் த சேம் டைம் வந்து கூகுள் மேப்பில் சம்திங் வியர்டாக காமிக்குது. 6 minutes ஸ்லோவர் அப்படின்ற மாதிரி காமிக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இங்கேருந்து என் கண்ணுக்கு தெரியுது. வாட்ஸ் ராங் தேர்? ஸ்டாப்பிங் கம்ப்ளீட்லிங்க, டோலும் கிடையாது. இஸ் இட் சம்திங் பேட் ஆர் எனிதிங்? நம்ம சைடில் போவோம். ஓகே, ஐ திங்க் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ நான் கூட எதுவும் தப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டேன். சேடில் வேறு இருக்குது, அதனால் ஓகே வெயிட். ஓகே, டன். இப்போ இறக்கடா வண்டியை உள்ள. ஸோ இன்னும் நம்ம சென்னைக்கு ரீச் பண்ணுறதுக்கு 262 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 4 மணி நேரம் அண்டு 17 நிமிடம் ட்ராவலிங் டைம் இருக்குது. 7:24க்கு போய் ரீச் பண்ணுவோன்ட்டு காமிக்குது கூகுள். லெட்ஸ் சே ஒரு 8க்கு பிஃபோராவது நம்ம போய் ரீச் பண்ணணும். அதுதான் என்னோடய விஷயம். பிகாஸ் 8:10 காமிச்சது கூகுள். அப்படி இப்படின்னு வந்து 7:24க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா எனக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். அது கூகுளை நம்ம தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் குடித்ததுக்கப்புறமா இப்போது வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது எனக்கு போகிறதுக்கு. லைக் அந்த சோம்பல் கேம்பல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இப்போதைக்கு. இன்னும் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு ஏதாவது சாப்பிட்டேன்னா வந்து இன்னும் வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடுவேன். மேபி பிரெட் ஆம்லெட் அண்ட் ஜூஸ் வுட் பி பெட்டர் ஐ ஃபீல்.
நைட்டு போயிட்டு வீட்டுக்கு போய் நல்லா கட்டிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ட்ராவலிங் டைமில் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட வேணாம்னு தோணுது. இதே மாதிரி தான் எல்லா வாட்டியும் சொல்லுவேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து நல்லா ஃபுல்லாக பிரியாணி தான் கட்டிட்டு போவோம். அது வந்து நம்மளோட ஹியூமன் நேச்சர், அது எதுவும் பண்ண முடியாது. இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது சென்னைக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு. 13 கிலோமீட்டர் இருக்குது உளுந்தூர்பேட்டை போகிறதுக்கு. அப்படி இப்படின்னு டைம் லிமிட்டை பார்த்தீங்கன்னா 7:15க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ரீச் பண்ணுற டைமை. பட் திஸ் இஸ் ஒன் ஹெல் கைண்ட் ஆஃப் ரைட் மேன். ஏன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் பிரேக்ஸ் எடுத்துகிட்டு ஓட்டுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் இன்டர்செப்டர் இருக்கிறதுனால இது வந்து ரொம்பவே சாத்தியமாக இருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:45 கூட ஆகல. 12:30 மணிக்கு கிளம்பினேன் நான். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இன்னும் 300 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு 18 கிலோமீட்டர் தான் இருக்குது. 4 மணி வரும்போது லைக் மோர் தான் 300 கிலோமீட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிப்பேன். மணி 5:20 and we are exactly 100 kilometers away from Chennai. அந்த விக்ரவாண்டியிலேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடூரமான மழை. அதுக்கப்புறமா வண்டியை நான் ஒரு ஹைவேக்கு ஓரத்தில் சர்வீஸ் லைன் ஒன்று போச்சு, அதுக்குள்ளே விட்டுட்டு டாப் ரெயின் லைனரை மட்டும் மாட்டிட்டு மொபைலு ஆக்ஷன் கேமரா எல்லாத்தையும் கழட்டி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸான ஒரு ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். க்ளவுஸ்லாம் பயங்கரமாக ஈரமாயிடுச்சு, அதனால் போட்டு ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்கில் அந்த பங்கி கார்டு இருக்கு, அதில் அப்படியே ஸ்ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே காயட்டும் பொறுமையாக. க்ளவுஸ் இல்லாமல் வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த மழை படுது தெரியுமா, அப்படியே சும்மா கையில் சுரில் அடிக்க ஆரம்பிச்சது. அதெல்லாம் அப்படியே அப்படியே தாண்டி இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 7:44 இஸ் த ரீச்சிங் டைம் காமிக்குது. பட் என் மொபைல் வந்து 10 மினிட்ஸ் ஃபாஸ்டர், அதனால் வந்து 7:35 இஸ் த ரீச்சிங் டைம் ஆஸ் பர் த ஷெட்யூல். இதுக்கப்புறமா மோஸ்ட்லி நான் எங்கேயும் நிற்க போகிறதில்ல, ஏன்னா இன்னும் ஒரு 98 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஸ்டில் வந்து நம்ம சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது டிராஃபிக் எந்த அளவுக்கு நம்மளை வெல்கம் பண்ண காத்து கிடக்குதுன்னு தெரியல. மேல்மருவத்தூரை கரெக்டாக க்ராஸ் பண்ணியிருக்கேன். வி ஹாவ் 77 kilometers and 1 hour 53 minutes to reach the destination. 7:30 is the reaching time as per Google Map. நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா செங்கல்பட்டு வரும்போது லைக் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் ரெயின் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் மழை வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன்டா ராசா அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுற, நான் உனக்கு முன்னாடியே சம்பவத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரவாண்டியில் ஒரு நல்ல சம்பவத்தை காமிச்சது. இந்த ட்ரிப்பை பற்றி நான் சொல்லணுன்னா லைக் நிறைய விஷயங்கள் இந்த ட்ரிப்பில் நான் கற்றுக்கிட்டேன். எஸ்பெஷலி நான் பண்ண சோலோ ரைட் அண்ட் சோலோ ஸ்டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இட் கேவ் மீ லாட் ஆஃப் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்துச்சு, நிறையா இன்னர் ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு. சோலோ ட்ராவல்னால் இப்படி தான் இருக்கும், நம்ம நிறையா நியூ பர்சன்ஸை மீட் பண்ணலாம், நம்ம நிறையா நியூ ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிறையா விஷயங்களை வந்து இந்த ட்ரிப் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த ட்ரிப் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. என்னென்னா ஜென்மத்துக்கு மான்சூன் சீசனில் மட்டும் இனிமேல் பிளான் பண்ணவே கூடாதுன்றதையும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன்னா மழையில் நான் பட்ட பாடு கொஞ்சம் நொஞ்சம் கிடையாதுங்க. இந்த ட்ரிப்பில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மழையில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம மழையில் ட்ராவல் பண்ணுறது. என்ன தான் ஓட்டுறதுக்கு நல்லா இருந்தாலும் பட் கண்டினியூஸாக மழையில் ஓட்டுறது வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயந்தான். ஸோ கைஸ், கேன் யூ கெஸ் த லொக்கேஷன் வேர் ஐ ஆம் ரைட் நவ்? இப்போ வந்து நான் பெருங்குளத்தூர் அந்த சிக்னல்லேருந்து கிளம்பி அப்படியே பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். And we have still 15 kilometers left to reach home. And time வந்து exactly 6:58 as per my mobile. So 6:48 as per the original timing. And here we are மக்களே, 4 kilometers தான் இருக்குது வீட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு. And can you imagine the time, like 7:31 I will be there in the home, which is like less than 7 ஹவர்ஸில் நான் வந்து மதுரை டு சென்னை இப்போ வந்திருக்கேன். அண்ட் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் ஒரு 3 பிரேக் எடுத்திருக்கேன். எல்லா பிரேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. அதுக்காக நான் பிரேக்கே எடுக்காமலாம் நான் ஓட்டலை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் லைக் ஒரு சூப்பர்பான ட்ரிப் வந்து சூப்பர்பாக முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ட்ரிப். ஸோ பீப்பிள் வந்தாச்சு. லைக் இன்னும் ஒரு 350 மீட்டர்ஸ் தான் இருக்குது நம்ம போய் வீட்டுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு, ஆஸ் வெல் அஸ் இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மக்களே, ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிவ் மீ எ பிக் 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 லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எனிதிங் ரிகார்டிங் டு திஸ் ட்ரிப் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இல்லை ஏதாவது பாராட்டணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹியர் ஐ am at the home sweet home. Tan tan tan.